ஹவு டு ரிட்டையர் ரிச்? கோடிகளில் சம்பாதிச்சு எப்படி ரிட்டையர் ஆகணும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி. ஆசை, எதிர்பார்ப்பு எப்படி வேணா சொல்லலாம். ஸோ ரிட்டையர் ரிச் அப்படின்னும் போது இப்போ இல்லாட்டியும் ஃபியூச்சரில் நான் பணக்காரனா ரிட்டையர் ஆக முடியுமா அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் நம்ம அப்பா அம்மா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு கவர்மெண்ட் வேலையில் சேருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் 58 60 வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டோட வெளியில் வருவாங்க. அதுக்குள்ளே அவங்க பசங்களுக்கு கல்யாணம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடும் கட்டி முடிச்சிருப்பாங்க. அண்ட் பென்ஷனும் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு எம்ப்ளாயியா ஜாயின் பண்ண டைம்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பமே வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சிருக்கும். இப்போ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இப்போ இவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்க பசங்க வந்து இவங்க படிச்சதோட இன்னும் அதிகமாக படிச்சிருப்பாங்க. இன்னும் நல்ல இடத்துல வேலைக்கு போயிருப்பாங்க. இன்னும் அதிகமாக சம்பாதிப்பாங்க. இது வந்து காலங்காலமா ஒவ்வொரு ஜென்ரேஷனா க்ரோ ஆகுறது இப்படிதான் நடக்கும். சரி, இது வந்து இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தல. ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். மின்ட்ல வந்த ஆர்டிகல் ஐ திங்க் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பர்சன் ஒரு ஸ்டார்ட் அப்ல 1.5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. டேக்ஸ்லாம் போய் 30% டேக்ஸ் லெவலில் போய் மாசத்துக்கு 8.3 லேக்ஸ் அப்படின்னும் போது லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கு பாருங்க. ஜொமேட்டோ ஸ்விக்கியில் மாசத்துக்கு 70,000 ரூபாய் செலவாகுது அப்படின்றாங்க. அது இல்லாம வீக்கெண்ட் அவுட்டிங் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் போறாங்க அப்படின்னா ஒரு 1.2 லேக்ஸ் செலவாகுது. அது இல்லாமல் வீடுக்குன்னு இஎம்ஐ கட்டுறது, அப்புறம் மற்ற செலவுகள் காருக்கு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா 8.7 லேக்ஸ் ஒரு 40,000 ரூபாய் துண்டு விழுதுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு பெங்களூர்ல. ஸோ இதெல்லாம் ஈஸியாக 40,000 ரூபாய் துண்டு விழுது எங்கே வேணா கட் பண்ண முடியும். ஜொமேட்டோ ஸ்விக்கியை கட் பண்ணலாம், வீக்கெண்ட் அவுட்டிங் கட் பண்ணலாம். பட் அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் முக்கியமாயிடுச்சு, ஏன்னா அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை அப்படின்னும் போது இப்போ ஒரு 30s 40s 50s இருக்கவங்க ரிட்டையரிங் ரிச் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒரு மிகப்பெரிய கனவாக கூட இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக பணக்காரராகவே ரிட்டையர் ஆக முடியும். அது என்னன்னா, ஒன்று இஎம்ஐ குறைக்கிறது. இஎம்ஐலேயே லைஃப்பை ரன் பண்ணாமல் அந்த இஎம்ஐ தாட் ப்ராசஸ், சரி எது இருந்தாலும் தங்கத்தை வச்சு பணம் லோன் வாங்கிக்கலாம், இல்லை வீடு அடமானம் வச்சுக்கலாம், மாற்றி மாற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களால் வந்து ரிட்டையரிங் ரிச்ன்ற கான்செப்ட் தள்ளி போயிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருஷத்தில் ஒரு 4 வீடு மாற்றிருப்பார். ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருக்கும்போது இஎம்ஐயில் போட்டு லோன் வாங்கி வீட்டுக்கு போனார். அதுக்கப்புறம் அதை விற்றுட்டு அதை விட கொஞ்சம் ஒரு பெரிய வீடு, அப்புறம் அதை விற்றுட்டு இன்னொரு ஃப்ளாட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டி போகும்போது அவர் சொன்ன ரீசன், என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல என்வயான்மெண்ட்டை கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு. சின்ன பொண்ணு தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி இருந்ததும் ஒரு நல்ல ஃப்ளாட்ஸ். பட் அதை விட இது நல்ல பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. அதுக்கு அவர் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 வருஷத்துல அவர் லோன் மூலமாகவே அவர் கட்டின பணம் வந்து மிகப்பெரிய தொகை. அதை சேர்த்து வச்சிருந்தாலே இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு வீடு ஸ்டாண்டர்ட் லோன் டூப்ளெக்ஸ் பங்களா வாங்கியிருக்கலாம், இல்லை இன்னொரு லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் அவர் வந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு, அதுக்கப்புறம் இன்னொன்று, அந்த வாங்கின ப்ராஃபிட் வர பணத்தையும் மறுபடியும் அடுத்த வீடுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது, இதுக்கு நடுவில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதுக்காகவும் ஓட ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இதெல்லாம் கொடுக்கணும், அதுக்காக பெரிய இஎம்ஐ, அதுக்காக லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி இன்னொன்று அந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி போகும்போது உங்களால் பழைய லைஃப் ஸ்டைலில் இருக்க முடியாது. இருக்கிற பியர்ஸ்க்காக அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும்போது பசங்க கேட்கறது, ட்ராவல் போகிறது, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலே வெளியில் போகிறது வந்து சாதாரணமாயிடுச்சு ட்ராவலிங். அப்போது இந்த மாதிரி செலவுகள் வந்து யாருமே போன ஜென்ரேஷனில் பெருசாக பண்ணதில்லை. அவங்களோட கிராமத்துக்கோ டவுனுக்கோ போவாங்க. இப்போ அந்த சம்மரை கழிச்சுட்டு வரும்போது பெரிய செலவு இல்லாமல் வருவாங்க. போகும்போது அங்கே போய் அவங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், குறைஞ்சது எனக்கு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய் ஆகும். இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் அன்வான்ட் செலவுகளாக வந்து நிற்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் எது எதெல்லாம் முக்கியம் அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த வருஷம் என்னோட மணி இவ்வளோ தான் வரும். ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். அந்த பணத்தை நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன், மாதம் மாதம் எந்த ஒரு எஸ்ஐபிக்கு நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறேன், உங்கள் லைஃப் கோல்ஸ் என்ன, வீடு வாங்கணும், இதெல்லாம் வந்து நான் எப்போ முடிக்க போகிறேன், 45 வயசில் வீடு வாங்குறது முக்கியமா, ரிட்டையர்மெண்ட் ஆகிறது முக்கியமானா, நல்ல ரிட்டையர்மெண்ட் முக்கியம். ஏன்னா பணம் இருந்ததுன்னா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஈஸியாக போயிடலாம். அதுவும் ஒரு கப்பலாக இருக்கீங்கன்னா ஈஸியாக வீடு கிடைக்கும். அண்ட் 60 வயசில் நீங்கள் அடுத்த 15 வருஷத்துக்கு தேவையான பணத்தை முதலீடு பண்ணீங்கன்னா எப்போனா வீடு வாங்கலாம். இப்போ ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸே வந்துருச்சு. நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சுட்டு அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பணம் கூட தேவை. ஸோ அதனால் உட்காந்து யோசிக்கிறது தான் யாரோ பண்ண முடியாத விஷயம். ஸோ ரிட்டையரிங் ரிச்ன்றது பணம் இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அப்போ தான் வந்து உங்கள் பணம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ வந்து எல்லாம் பண்ணுறது பணத்தை சேர்க்குறேன்னு சொல்லி பணத்தை பின்னாடி ஓடி, வேலைக்காக ஓடி, இஎம்ஐக்காக ஓடி, அதுக்கப்புறம் சேர்த்து வச்ச பணம்லாம் 60 வயசுக்கு மேலே ஆல்ரெடி சுகரு எல்லாமே இருக்கும், டயபெட்டிக்கோ பிபியோ மெடிசனுக்காக நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக ஒரு கான்வர்சேஷன்ஸ் எங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பண்ணும்போது வேரியஸ் ஏஜஸில் இருக்கும்போது எல்லாம் சொன்னது தான் அது. ஸோ முதல்ல இதுக்காகலாம் பணத்தை சேர்த்து வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்காகவும் கொடுத்துருக்கோம், மெடிசனுக்காகவும் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது தான். ஸோ அதனால் ரிட்டையரிங் ரிச்ன்ற கான்செப்ட் வந்து வெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான். பணமும் இருக்கணும், ஹெல்த்தும் இருக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்காக எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுட்டுலேருந்து அப்புறமா ஜிம்முக்கு போகிறீங்களா, இல்லை யோகா பண்ணுறீங்களா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹெல்த்துக்காகவும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெடிசன்ஸ் எவ்வளோ குறைக்க முடியுமோ பண்ணிங்கன்னா 60+ல் அதுக்கு தேவையான இன்சூரன்ஸ், ஏன்னா இன்சூரன்ஸ் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 60 வயசில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது 30-40 ஆகுதுன்னா இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு தான் தோணும். பட் ஆனால் நீங்களே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு 20 லட்சம் செலவாயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கன்சல்டண்ட்டாக இன்னும் 70 வயசு ஆகியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக அவர் ஒர்க் பண்ணும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் கொடுக்கல. பட் அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்னு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது மிகப்பெரிய பணம் செலவாயிடுச்சு அப்படின்றது அவங்களால சொல்ல முடியாமல் சொன்னாங்க. ஸோ தெரிஞ்சும் நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்றது தான் அவர் சொன்னது. இன்னொன்று ஒரு பிபி ஒரு பைபாஸ் பண்ணிட்டாங்க, இல்லை ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா, இல்லை கேன்சர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பாலிசி கொடுக்கவும் முடியாது. நீங்கள் என்ன தான் க்யூர் ஆகிடுச்சு, நான் இனிமேல் மெடிசனும் எடுத்துக்கிறேன், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டிக்ளைன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும் போது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். அதை நீங்கள் இறக்குற வரைக்கும் கண்டினியூ பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மல்டி இண்டிவிஜுவல் பாலிசி, உங்களுக்கு ஒரு 10 lakhsனா உங்கள் ஒய்ஃப்க்கும் ஒரு 10 lakhs, 2 பேருக்கும் தனித்தனியாக 10 lakhs காமனாக இருந்தால் ஃபேமிலி ஃப்ளோட்டர்னு சொல்லுவோம். மல்டி இண்டிவிஜுவல்னா ஹஸ்பண்ட்க்கு 10 lakhs, ஒய்ஃப்க்கு 10 lakhs, குழந்தை இருந்தால் குழந்தைக்கு பையனுக்கு 10 lakhs, தனித்தனியாக 10 lakhs இருக்கிறது தான் மல்டி இண்டிவிஜுவல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பாலிசி வச்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம்னு நான் சொல்லுவேன். சரி, ரிட்டையரிங் ரிச்சுன்னு சொல்லிட்டோம், ரிட்டையர்மெண்ட் கால்குலேஷன்ஸ் பண்ணணும் இல்லையா? ரொம்ப நாள் முன்னாடி வந்த ஒரு ஸ்டடி, பட் இன்னமும் இது அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 80% ஆஃப் த மக்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பற்றி இந்தியாவில் கவலைப்படுறதே இல்லை அப்படின்றது தான். ஸோ கவலைப்படலை அப்படின்னா என்ன, அதுக்கு பதில் வேற கவலைகள்லாம் இருக்குது. ஸோ பசங்க இருந்தாங்கன்னா பசங்களோட படிப்பு, கல்யாணம், அவங்கள நல்லபடியாக சேர்த்து வைக்கணும் அப்படின்றது தான். இப்போ கூட ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவசரப்பட்டு நான் எல்லா பணத்தையும் கனெக்ட் பண்ணாமல் செலவு பண்ணிட்டேன் என் பொண்ணு கல்யாணத்துலன்னாரு. ஸோ ஆரம்பிக்கும் போது 20-25 லட்சம் அப்படின்னு பிளான் பண்ணவர், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸு, குழந்தை பிறந்தது, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா 5-6 லட்சம் கணக்கு தெரியாமல் செலவாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா, 1 கோடி ரூபாய் இப்போ வச்சுருந்தோம், செலவாயிருச்சு, டைட்டாக இருக்குண்ணா. அது வரைக்கும் கரெக்டாக பணத்தை மேனேஜ் பண்ணுவார், சரியான முதலீடு பண்ணி வச்சவர், எல்லாம் இருந்துச்சு. பட் அன்கால்குலேட்டட் எக்ஸ்பென்சஸ் தானாகவே செலவாயிடுச்சுன்னாரு. ஸோ இப்போ வந்து டைட்டாக இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னாலும், பட் ஒரு அன்வான்ட் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் ரிட்டையரிங் ரிச் அப்படின்ற கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, உங்கள் பசங்களோட பொண்ணோட எஜுகேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, செலவு பண்ண போகிறீங்க, மேரேஜுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு 30 லட்ச ரூபா செலவாகுன்னு போட்டால் ஒரு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரா 20 லட்சம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வர செலவுகளுக்கெல்லாம் நான் வந்து 5-6 லட்சம் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்லேருந்து கை வைக்கிற மாதிரி ஆகிடும். அது உங்கள் லைஃப்க்கு பாதிப்பாயிடும். ஏன்னா 65-70 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஒர்க்கும் போக முடியாது, அதுக்கப்புறம் உங்கள் கஷ்டமும் அதிகமாகிடும். ஹெல்த்தும் இல்லைன்னா பணமும் போய் யார்ட்டையும் கேட்க முடியாது. ஸோ அதனால் இப்போவே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கணக்கு பண்ணி இந்த ஃபங்க்ஷன் வந்தால் இவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்குன்றத கிளாரிட்டி கொடுக்கணும். சரி, ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு தேவையான மந்த்லி பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா 40 வயசில் நான் எதுவுமே சேவ் பண்ணுறதில்ல, ஒரு பென்ஷன் பாலிசி எடுத்துக்கிறேன்னு. ஸோ அப்படி யோசிக்கிறதுக்கு பதில் 40 வயசில் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் ஆகுது அப்படின்னா இன்னொரு 20 வருஷம் கணக்கு வச்சுக்கலாம். அப்போ 20 வருஷத்தில் கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் உங்கள் பணம் மல்டிப்ளை ஆகும். அதாவது 7-8 வருஷத்துக்கு ஒரு தடவை பணம் வந்து செலவு எக்ஸ்பென்சஸ் டபுள் ஆகும். இப்போ 1 லட்ச ரூபாய் ஆகுதுன்னா 47-48 வயசில் 2 லட்சம் ஆகலாம், அடுத்த 7-8 வருஷத்தில் 3 லட்சம் ஆகலாம், அடுத்த 5-6 வருஷத்தில் மேபி 3.5 லட்சம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது 3.5 லட்சம் வச்சுக்கிறோன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 லட்ச ரூபாய் ஆகும். அந்த 40 லட்சம்ன்றது ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய்க்கு மேலே ஆகும். இது மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும். இது தாண்டி நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பில்கிரிமேஜ் டூர் போகணும்னு நினைக்கிறீங்க, யாருக்காவது டொனேட் பண்ணணும், என்ஜிஓவில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துக்குமே பணம் வேணும்.
இல்லை ஒரு பிஸ்னஸ் வந்து பொட்டிக்கடை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சு வீட்டு பக்கத்தில் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை செலவாகும். ஸோ இதுவுமே நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரிட்டையர் ரிச்சுன்னும் போது இது எல்லாமே வந்து 30-40 வயசில் ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் 50ல் ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணலாம். சரி 60 வயசில் ரிட்டையர் ஆகிட்டீங்க, ரிட்டையர் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு பணத்தோட ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லும் போது, இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதாவது ஃபினான்ஷியல் பிளானிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ நிறைய கற்றுக்க ட்ரை பண்ணேன், பட் ஆனால் கன்ஃபியூசிங்காக இருக்குது, நீ ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டார். சரி ஓகே. ஸோ அவருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்டபிள்யூபி பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி, அது இல்லாமல் ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன வரும், இதெல்லாம் வந்து எனக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவை. அவர் கிளியராக சொல்லிட்டார், எனக்கு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா வேணும், எனக்கு ஃபிக்ஸடாக ஆனுவிட்டியில் போட்ட பணம் இவ்வளோ வந்துடும், மீதி எனக்கு உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ இவ்வளோ கிளாரிட்டி கொடுக்கும்போது நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணி கிளியராக கொடுக்க முடிஞ்சுது. அவருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இப்போவே வந்து என்ன வேணும், 60 வயசில் என்ன வேணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஈஸியாக ரிட்டையர் ரீச் பண்ண முடியும், க்ரோர்ஸில் வருமானத்தோடு ரிட்டையர் ஆக முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எப்படி ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கோ இல்லைனா வேறு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வில் பி ஹேப்பி டு ஆன்சர்.